ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எனக்கு அங்கன்வாடி ஒர்க்கர் இன்டர்வியூ நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அப்புறம் நானும் சின்ன பாப்பாவும் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, லஞ்சு, பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வரவே 4:30 ஆயிடுச்சு. அது வரைக்கும் பாப்பா ஸ்கூலில் தான் இருந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் அங்கன்வாடி ஒர்க்கர் இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 1 o'clock பக்கமே ரீச் ஆகிட்டேன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. போயிட்டு அப்புறம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன்னா பாப்பா கூட்டிகிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். என்னென்னா எங்கள் பிளாக்கு கூடயே இன்னொரு பிளாக்கு காட்டுமன்னார் கோயிலும், அப்புறம் எங்களுக்கு வந்து மேல்புவனகிரி பிளாக்கு 2 பிளாக்குக்கும் இன்டர்வியூ நடந்தது போல். எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து மேல்புவனகிரி பிளாக்கில் உள்ளவங்கள பின்பக்கம் வர சொன்னாங்க. அந்த மனு கொடுக்கறதுக்கு போவோம்னா அந்த பக்கத்துக்கு வர சொன்னாங்க. இவங்கெல்லாம் முன்னாடியே இருந்தாங்க காட்டுமன்னார் கோயில். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் தான். அதில் கிட்டத்தட்ட 170 பேரோ 200 பேரும் தெரில அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை வந்து 1லேருந்து 70, அப்புறம் பேலன்ஸில் இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் இன்னொரு பேட்ச்சு அப்படின்னா ஒரு 2 பேட்சாக பிரித்து அவங்கள லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க சொன்னாங்க. ஆனால் இருந்த கூட்டத்தில் லைன் ஃபார்ம்லாம் பண்ணல. ஆனால் அந்த நம்பருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்க. அவங்க வந்து எந்த நம்பர் தெரியல. எனக்கு வந்து நமக்கு கால் லெட்டர் வருதுல, அதுவே கீழே வந்து போட்டிருக்காங்க என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 26 போட்டிருந்தாங்க. அதனால் அப்புறம் நான் போய் உட்காந்தேன்னா அப்புறம் அவங்க போனாங்க. அதுக்கு பின்னாடி நான் போனேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம் கேட்டாங்க. நேம் கேட்டுட்டு அதுக்கு நேராக சைன் பண்ணாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த கால் லெட்டரில் வந்து 26 போட்டிருந்தது. ஆனால் 24 வந்து என்னோட நேம் இருந்துச்சு. மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 24 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அப்புறம் போனதுமே ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க அவங்க வந்து அட்டண்டன்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து சைன் வாங்கிட்டாங்க அவங்க பேருக்கு நேராக. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு முன்னாடி போனவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, எல்லாமே ஒரிஜினல் இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு மேம் பார்த்துட்டு அந்த மனு கொடுக்க போகல, அந்த ஹாலுக்குள்ளே போவான்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய்ட்டு ஒரு சேர் போட்டு லைனாக, அதுவும் என்ன எக்ஸாமில் எடுக்கிற மாதிரி தள்ளி போடுறது. சேரெல்லாம் கிட்ட இல்லை, ரோவாக தள்ளி போட்டிருந்தாங்க சேர் வந்து போட்டுட்டு. அப்புறம் ஃபோன் எல்லாமே யாராவது கூட வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட சொல்லிட்டாங்க. இல்லைன்னா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டாங்க. அங்கே போய்ட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போய்ட்டு சும்மா ஸ்க்ரீன்லேயே ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி ஸ்க்ரீன்லேயே அடுத்தடுத்து இது பண்ணி ஒரு 2-3 பேட்சாக பிரித்து பக்கத்துலேயே அப்புறம் காட்டுமன்னார் கோயில் இருந்தாங்க. அவங்களுமே பக்கத்தில் ஒரு ஓரமாக அந்த பக்கத்தில் அவங்களுக்கு நடந்து எங்களுக்கு இந்த பக்கத்தில் நடந்துச்சு. ஒரு சிங்கிள் ரூம் தான் இருந்துச்சு. ஒரு மேம் தான் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. ஏதோ அப்புறம் நான் வந்து பாப்பா பேசிகிட்டே இருந்தாலும் அதோட அப்புறம் சரி குழந்தை வச்சுருக்கோம் சொல்லிட்டு என்ன தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண கூப்பிட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போனதுமே பையெல்லாம் வெளியில் வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ரூம் போட்டிருந்தாங்க. அதுக்கும் அப்படியே பின்னாடி பையை வச்சுட்டேன். என்னென்னா பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னாங்க ஒரு மேமு. அப்புறம் என்னென்னா உள்ளே அந்த இன்டர்வியூ இருப்பாங்களா, அவங்க வந்து பாப்பாவெல்லாம் வெளியில் கொடுத்துருவாருனாங்க. வெளியில் ஒரு 2 ஸ்டாஃப் நிற்பாங்க. அவங்க வந்து பாப்பா வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. ஏன்னா அவன் என்னை விட்டுட்டு வேறு யாருக்கிட்டையுமே போக மாட்டாளா, அதனால புள்ள அழுகுறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. அப்புறம் உள்ளே போனதுமே அவங்க நேம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. என் பேர் சொன்னதுமே அதுக்கு ஒரு இதெல்லாம் இன்டர்வியூ நடக்கிற மாதிரியே எனக்கு ஒன்றும் தெரியல. சரி அவங்க பாருங்க என் பேர் சொன்னதும் அவங்க பேரில் ஒருத்தவங்க ஒரு ஃபெமிலியர் ஆக்டர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னா, தெரியும், ஆக்டர் கனகாவோட அம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்களே பெரிய ஆக்டர் தான், அவங்களே தெரியுமா நாங்கள் இல்லை, அவங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் பழைய படத்தில் வந்தாங்க, அந்தளவுக்கு நான் பார்த்தது கிடையாது, தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாதா, அவங்க வந்து திருவிளையாடல் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதானு தெரியல. எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் நேம் தெரியும், வேறு யார் பார்த்துருப்பான்னு அவங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து எங்கள் தெரு பேர் வந்து பூராசாமி தோப்பு தெரு. அதனால அப்படின்னா என்ன மீனிங், பூராசாமி தோப்புனா என்ன எனக்கு தெரியாதா, நான் உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னு. நிஜமா எனக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் அந்த தெருவுலே இல்லை. அது வந்து அட்ரஸ் என் ஹஸ்பண்டோட அட்ரஸ் அதில் இருக்கும். அதனால் அந்த அட்ரஸில் நாங்கள் வேறு அட்ரஸில் இப்போதைக்கு இருக்கோம். அதனால் எனக்குமே தெரியாது. நான் தெரு பக்கம் சும்மா இது மாதிரி போஸ்ட்மேன் யாராவது வந்தால் ஏதாவது வாங்க போகணும்னு நினச்சி, மற்றபடி எனக்கு அந்த டீட்டெயில் பற்றி எதுவும் தெரியாது. அதனால் தெரிலன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து போஷன் அபியான் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன், கரெக்டாகிட்டாங்க. அடுத்து வந்து அது அங்கன்வாடியில் யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு கேட்டாங்க. 2 ஆப் அதுவும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் என்னென்னா அது எந்த வருஷத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்த வருஷத்தில் அந்த ஆப் தொடங்கப்பட்டதுன்னா அது நானுமே சில யூடியூப் சேனல் பார்த்து தான் என்ன கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். கடைசியில் இது யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால எனக்கும் தெரியல இந்த ஆப் எந்த வருஷத்தில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா என் பெரிய பொண்ணு போனப்போ கொரோனாவில் 2 வருஷம் போயிடுச்சா, அவள் பால்வாடி பக்கமே போனதில்லை. அப்போல்லாம் இந்த வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பீட்ரூட் போட்டு மஞ்சளாக ஒரு சோறு போடுவாங்க, முட்டை தருவாங்க, அவ்வளோதான். பாப்பாவும் அந்தளவுக்கு பால்வாடி போனது கிடையாது, எனக்கு தெரியாது. இப்போ என்ன சின்ன பாப்பாவை இனிமேல் தான் பால்வாடியில் சேர்க்க போகிறேன்.
போயிட்டு பாப்பாவுக்கு நான் ஆதார் அது எல்லாமே இப்போ கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து அவங்க எந்த இது வரைக்கும் பாப்பாவுக்கு ஒரு சத்துமாவு பாக்கெட் கூட கொடுத்தது கிடையாது. அவங்க என்னென்னா அவ்வளோ என்னமோ அதில் இருக்க ரூல்ஸ் படி தான் பால்வாடி நடக்கிற மாதிரி இங்கெல்லாம் ஏதோ இங்கெல்லாம் பால்வாடிலாம் சும்மா ஏதோ பிள்ளைங்க போய் விளையாடுங்க வருவாங்க தான். இந்த மீட்டிங் அப்படின்லாம் நானும் ஒன்றும் அட்டன் பண்ண கிடையாது. எங்கள் யாரும் வந்து கூப்பிட்டதும் கிடையாது. ஏதோ வளரையிலும் பெண்களுக்கு மீட்டிங், தாய்மாருக்கு மீட்டிங், கற்பிணிக்கு மீட்டிங் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த மாதிரி நான் அட்டன் பண்ணது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. நான் எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி வர்றதே எல்லாம் 10-11 மணிக்கு வருவாங்க. ஆயம்மா மட்டும் ஏன்னா உள்ளூர்காரங்களாம் இருப்பாங்க மேக்ஸிமம். அதனால அவங்க வந்து சாப்பாடு செஞ்சுடுவாங்க. செஞ்சுட்டு அந்த கொழுக்கட்டை இப்போ தான் கொழுக்கட்டை தராங்க போல். இடையில பாப்பாவுக்கு ஆதார் அந்த இது கொடுக்க போனப்போ போயிட்டு நான் பார்த்தேன். ஆதார் கொடுக்க போனப்போ போயிட்டு பார்த்தேன். அப்போ தான் இடையில கொழுக்கட்டை அதெல்லாம் போயிடலாம் கொழுக்கட்டை அது கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. பார்த்துட்டு வந்தேன். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா இவ குட்டி பாப்பாவாக இருக்கலாம். அவங்க 12 மணிக்கு ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணுன்றாங்க. பிள்ளைக்கு இடையில தூக்கம் வந்துடுது. இன்னும் ஃபீடிங்கே இப்போ தான் நான் அவளுக்கு ஸ்டாப் பண்ண, ஏப்ரல் மந்த்து தான் ஸ்டாப் பண்ணேன் அவளுக்கு. அதனால் அந்த பழக்கத்துக்கு அவள் பால் கேட்குறா. வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது ஆற்றி தருவாங்க. இவள் கூடயே நானும் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து வேலை எதுவும் பார்க்க முடிய மாட்டேது. அதனால சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு நான் போகிறது இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அவளை தனியாக இருக்கிற மாதிரி நம்ம போய் விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு பால்வாடி நான் போனது கிடையாது. அப்புறம் வந்து அந்த இயர் கேட்டாங்க. எனக்கு நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாலுமே தெரியல. ஏன்னா இந்த கேள்விக்கு யாரும் கேட்டதை நான் பார்த்ததில்ல யூடியூப் சேனலில். சரி, அந்த ஆப் மட்டும்தான் போர்ஷன் ட்ராக்கர், அப்புறம் டிஎன்ஐசிடிஎஸ் அது 2 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நானுமே சொன்னேன் தெரியலன்னு. அப்புறம் இசிசிஇ ஆமாம், அந்த டே அது அப்படின்னு ஒன்று மந்த்லி ஒன்ஸ் வந்து பால்வாடியில் கொண்டு நடத்துவாங்களாம்மா. அது என்ன 4 மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டாங்க. அது அப்போல்லாம் எங்கெல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் அதுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இசிசிஇ அதோட ஃபுல் ஃபார்ம் தான் நான் கொஷினாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். இயர்லி சைல்ட் அண்ட் கேர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுவும் எனக்கு தெரியல. அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின். அப்புறம் இந்த மந்த்துக்கான இது தாங்க முடிச்சு அப்புறம் இந்த மந்த்துக்கான என்ன பாடம் நடத்துவாங்க, என்ன டாபிக்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இங்கெல்லாம் லெசன் நடத்துகிற மாதிரியே எனக்கு நான் ஒன்றும் தெரியல. அதுவும் தெரியலன்னு சொல்லிட்டேன். அதுவும் பூக்கள் அப்படின்னு சொன்னால் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னாங்க. அதோட அப்புறம் அவ்வளோதான் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. அப்புறம் போகலான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் இன்டர்வியூ. என்னென்னா எனக்கு என் பேர் கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஆக்டர் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் தெருவோட அந்த மீனிங் என்ன அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு இன்டர்வியூ போன மாதிரியும் ஒன்றும் தெரில. எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து கேட்டாங்க அவங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க. அவங்களுக்கு அதே தான் கேட்டாங்க போல். அவங்கள எங்கேக்கா நம்ம ஊரில் பால்வாடிலாம் அவங்களாம் நடத்துகிறாங்க, இந்த ஹெட்டிங்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. பசங்க போச்சுன்னா ஏதாவது சொத்தமாக தராங்கன்னா அந்த உருளை சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க, விளாண்டுருக்குங்க. எங்கே அதெல்லாம் லெசன் நடத்துகிறாங்க, என்ன மீட்டிங் வைக்கிறாங்க, அதெல்லாம் கொஸ்டினாக கேட்குறாங்கக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. அவ்வளோதாங்க நடந்துச்சு. என்னென்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான், அதுக்கு 170 பேர் 200 பேர் அதில் அவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ஹோப் இல்லை, கிடைக்கும்ன்ட்டு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் கேட்ட கொஷினுக்கும் அதான் 2 கொஷினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். 3 கொஷின் எனக்கு தெரியவே இல்லை. அது பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு. என்னன்னா பிள்ளையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் காஞ்சு கருவோடாகி வந்துட்டோம். அதுதான் போனது எங்களுக்கு மிச்சம். இவளுக்கு வேறு பால் எடுத்துகிட்டு ஃப்ளாஸ்கில், அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு, தண்ணி, பிஸ்கட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி போவேன். இங்கேருந்து கடலூர் போக 1.25 மணி நேரம் ஆகும். அப்புறம் அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போக ஒரு 1/2 hour ஆகும். ஆட்டோவில் போயிட்டு அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஆட்டோ பிடிச்சி கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்புறம் கடலூர் வந்து எங்கள் ஊருக்கு வரணும். இது என்னென்னா கடலூர் பஸ் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட எங்கள் வீட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. அதுவே ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் போனால் தான் கடலூர் பஸ் வரும். அதோட அப்புறம் அவங்க வண்டி ஸ்டாண்ட் இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆட்டோ பிடிச்சி வந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து வண்டி எடுத்துகிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோம். என்னென்னா 2:18 என்னமோ இருக்கும் லாஸ்ட்டாக நான் ஃபோன் ஆஃப் பண்ணும்போது. ஆமாம், அப்போ தான் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ எடுக்க அந்த ப்ராசஸ் எல்லாமே இதாகிடுச்சு. அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஆளுன்றதுனால ஒன்றும் இல்லை. இதான் நான் கேட்டேன், எனக்கு வேறு ஏதாவது கொஷின் கேளுங்க மேம் அப்படின்னு. நான் ரொம்ப டீப்பாலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல அப்படின்னா, இல்லைம்மா இது ஒரு போஸ்டிங்க்கு கொஷின் டஃப்பாக தான் இருக்கும் எங்களுக்கே தெரியுதுதான்.
நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயே எனக்கு ஹோப் போயிடுச்சு, எப்படி நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு இது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லை, 2 பெண் குழந்தைங்க இருக்கனால வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எல்லா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா நமக்கு கிடைக்காது இல்லை. நல்லா ஹோப் இல்லை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு கிடைக்குது என்னன்னு சொல்லிட்டு. அங்கே வெளியில் உட்காந்துருக்கோமே எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. நான் ஆட்டோவில் போனேன், ஆட்டோக்காரன்னு சொல்கிறாரு. இந்த ஆட்டோக்கார அண்ணனுமே அதுதான் சொன்னார். என்னம்மா ஏதோ 7 லட்சம் 8 லட்சம் போஸ்டிங்க்கு பணம் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா தெரியல. நான் ஏதோ இது கலெக்டர் மூலிமா நடக்கிறதுனால கலெக்டர் கொஞ்சம் இதுவாக இருக்குனாங்க, இடையில உள்ள ஆளுங்க தான் ஏதோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி அதுக்கு அந்த அண்ணன் என் நம்பர் இதாம்மா நீ நோட் பண்ணி வச்சுக்கோ, சப்போஸ் உனக்கு வேலை கிடச்சிட்டா எனக்கு நீ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுமா, எனக்கு சந்தோஷமா அப்படின்ட்டு போனார். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதுதாங்க என்னென்னா இப்போ மேலாக்க கேட்குற கொஸ்டின், இப்போ செல்ஃப் இன்ட்ரோ கூட என்னால் ஒன்றுமே கேட்கல. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் மேம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்புறம் பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெஃபினேஷன் நடந்துச்சு. அவங்க எனக்கு சொன்னாங்க. நிஜமே அந்த ஒரு ஆக்டர் எனக்கு யாருன்னு தெரியாது, அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். அடுத்து வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கான இதுவுமே அதான் செல்ஃப் இன்ட்ரோன்னு வேறு எதுவுமே கேட்கல. கொஷின் எல்லாம் செல்ஃப் இன்ட்ரோவும் கேட்கல, ஒன்றும் இல்லை. நான் வேறு ஏதாவது கொஷின் கேளுங்க மேம் சொன்னதுக்குமே என்னென்னா 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 1லேருந்து 70 பேர் உள்ள முதல்ல எடுக்கணுமாம்மா. டைமிங் அதான் 1 மணி நேரத்துக்குள்ளே 70 பேருக்கு இன்டர்வியூ எடுக்கணுமா. எங்களுக்கு இதாம்மா டைமிங், இதுக்கு மேலே டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் வந்துட்டேன் தேங்க்யூ சொல்லிட்டு உடனே இப்போ குட் ஆஃப்டர்நூன் சொல்லி இப்படி தாங்க போயிட்டுருக்கு. எல்லாருமே நானும் இல்லை, நிறைய பேர் குழந்தைங்கள வச்சுட்டு தான் வந்தாங்க மேக்ஸிமம். இதுதாங்க என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஏதோ இன்னும் நான் நல்லா என்னென்னா எனக்கு அந்த பால்வாடிலாம் போயிட்டு இருந்தேன்னா இந்த கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் எங்கள் ஊர் பால்வாடிலாம் அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக ஏதோ ஒரு டீச்சர் பால்வாடி டீச்சர்கிட்ட போயிட்டு என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நான் பேசி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இது என்னோட இது தான் நான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பால்வாடிக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியலாம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனால அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அதனால் அவ்வளோதாங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.